தமிழக சட்டசபை தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியலை நேர்மையாக தயாரியுங்கள். மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கோரிக்கை. சிரிக்க தான் முடியும். 2006 450 வழக்கு தாக்கல் பண்ணாங்க. போலி வாக்காளர்கள் சேர்த்ததா 450 கழக கண்மணிக்கு மேலே போலி வாக்காளர்கள் சேர்த்ததா வழக்கு தாக்கல் பண்ணி எல்லார் மேலே பயங்கர நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே அவங்க வந்து தேர்தல் ஆணையம் தான் பார்த்துக்கு இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. இப்போது நான் அமைச்சிருக்கேன். இந்த பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகஸ் ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் கேசஸ் ரிட் பெட்டிஷன் ரெஃபரன்ஸ் 2016 84/10/2016 போட்டு அதில் பட்டியலாம் கேட்டிருக்கேன். யார் யார் குற்றவாளி, எந்தெந்த கட்சிக்கு அவங்க அப்படின்ட்டு. அவங்க அங்கே கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. இருந்தாலும் நான் அந்த காலத்திலே போலி வாக்காளர்கள் அது சம்மந்தமாக ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். 2016 ஆர்டர் வாங்கினேன். ஆனால் ஒரு 50 பேர் தான் கொடுத்தாங்க. அதில் திமுககாரன் அதிமுககாரன் 2 பேர் இருந்தாங்க. இப்போ பட்டியலை மொத்தமாக வாங்கி பார்த்தாங்கன்னா அதில் 2 கட்சிக்காரன் இருப்பான். ஒன்று அந்த கட்சிக்காரன் தடை பண்ணணும். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும், போலி வாக்காளர்களை சேர்த்திங்க, அது 2 கட்சியும் தடை பண்ணி சரியாக போயிடும். ஜெய்ஹிந்த்.